அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவருக்கு வயது 84. மறைந்த அந்த பேராளுமைக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக இன்றைய நேர்பட பேசுவில் தமிழ் சமூகத்துக்கு பாரதி ராஜா விட்டு சென்றது என்ன என்ற தலைப்பில் நாம் உரையாட இருக்கிறோம். விருந்தினர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். திரைப்பட இயக்குனர் திரு பாஸ்கர் சக்தி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், பத்திரிகையாளர் திரு ஜீவ சகாப்தன், எழுத்தாளர் திருமிகு தீபா ஆகியோர் இன்னும் சற்று நேரத்தில் உரையாட இருக்கிறார்கள். திரு பாஸ்கர் சக்தி, வணக்கம். பாரதி ராஜாவிடம் உங்களுக்கு ஈர்ப்பு தந்த விஷயம் எது? நீங்கள் பாரதி ராஜாவிடம் பிரமித்த விஷயம் எது? பாரதி ராஜாவிட பிரமித்த விஷயம்லாம் முதல் விஷயம் வந்து 16 வயதிலே திரைப்படம் தான். அது சின்ன வயதில் பார்க்கும்போது எனக்கு அதனுடைய நுட்பங்கள் தெரியல. கொஞ்சம் காலேஜெலாம் போன பிறகு அந்த படத்தை பார்க்கும்போது தான் அது எப்பேற்பட்ட ஒரு ட்ரெண்ட் செட்டர் படம் அப்படின்றது ரெண்டாவது தெரிய வந்துச்சு. அது வரைக்கும் பார்க்காத பாத்திரங்கள், இந்த சப்பானிங்கிற கேரக்டர் நான் ஊரில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரியான ஆட்களை வந்து பல கிராமங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த குருவம்மா அப்படின்ற மாதிரியான ஒரு தனி மனிதியாக உழைச்சி ஒரு கடை வச்சு மகளை வளர்க்குற அப்படி ஒரு உழைப்பாளி பெண்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மோட வாழக்கூடிய கதாபாத்திரம். இந்த அதே மாதிரி மயில் மாதிரியான பெண்கள், முதல் தலைமுறையில் ஸ்கூலுக்கு போய் படித்த அந்த துள்ளலான பெண்கள், இவங்களெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் பார்த்துருக்கோம், சினிமாவில் பார்த்ததில்லை. முதல் முறையாக சினிமாவில் அப்படி நம்ம உயிரோட்டமுள்ள கேரக்டர்ஸு. அப்புறம் அதில் வந்து அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக கதாபாத்திரங்களின் பேர் தான் வந்து டைட்டிலில் வந்துச்சு. சப்பானி, பரட்டை, மயிலுன்னு வந்துச்சு. கமல், ஸ்ரீதேவி, ரஜினின்னு வரல. அந்த மாதிரியான புது விஷயங்கள், ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சினிமாவாக அது இருந்துச்சு. அப்புறம் அந்த படத்தோடைய வசனங்கள்லேருந்து ஷார்ட்ஸு எல்லாமே, இன்னும் சொல்லப்போனால் அந்த படம் வந்து எப்படி ரொம்ப முக்கியமான படம்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த முழு படமே ஒரு ஃப்ளாஷ்பேக். ஓப்பனிங்கில் அவள் ரயில்வே ஸ்டேஷனில் காத்துட்ருப்பாள். அவள் ஏன் காத்துட்ருக்காங்கிற கேள்வியில் அந்த படம் துவங்குது. அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமாக காத்துட்ருக்காங்கிற ஒரு பொயட்டிக் எண்டில் அது முடியுது இல்லையா? இந்த மாதிரி ஒரு படம் நான் அது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள் பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமாவில் அவர் டிரைவராக இருப்பார், விவசாயியாக இருப்பார், என்ன வேலை பண்ண பார்ப்பார், ஆனால் கோட்டு சூட்டு போட்டிருப்பார், டை கட்டியிருப்பார். அப்படி ஒரு ஆளை வந்து நம்ம சொசைட்டியில் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி கௌபாய் மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கௌபாய் படங்கள்ங்கிறது நம்ம கல்ச்சருக்கு சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படி ஒன்று இருக்கின்றதே நம்ம காலேஜெலாம் போய் படிக்கும்போது தான் தெரியுது. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு சினிமா. அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்த சினிமாவை எங்கள் மனசுக்கு நெருக்கமாக சொன்ன படம் வந்து முதல் படம் 16 வயதிலே, அதுக்கடுத்து கிழக்கே போகும் ரயில்னு அவர் ஒவ்வொரு படங்களையும் அதை வந்து திறந்து விட்டுகிட்டே இருந்தார். இல்லாத பூ, இந்த செந்தூர பூவேங்கிறது இல்லாத பூ. அந்த பூவை பேர் வச்சு கங்கை மரன் பாட்டு எழுதிட்டாரு. நான் அதை அந்த நிறத்தை ஒட்டுன பூக்கள் தேடி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு அந்த படமாக்குவதற்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆமாம், அது என்ன பூன்னு தெரியல ஆக்சுவலாக. இல்லை, இது வரைக்கும் யாருக்கும் அது அந்த நிறத்தை ஒட்டுன பூக்களை வச்சு தான் அவர் அந்த பாட்டை எடுத்து, அதான் முதல் ஷாட். அந்த செந்தூர பூவேங்கிற பாட்டு தான் அந்த படத்துக்கான முதல் ஷாட். அதுல இருந்தா வரவேஜா தான் அந்த செந்தூர பூன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம பார்க்காத பல விஷயங்களை கொண்டு வந்த, அதாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் உருவாக்கின ட்ரெண்டில் படங்கள் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் கிராமங்களை அசலாக சித்தரித்த ஒருத்தர். அவருடைய வழியில் நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாமே அவர்கிட்ட இருந்து இந்த கிளைகள் தான். அவருடைய மிகப்பெரிய தாக்கம்னு நான் நினைக்கிறது வந்து நம்ம சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்த ஒருத்தர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அப்படி ஒருத்தர் வந்த பிறகு தான் சினிமாங்கிற ஒரு ட்ரீம் இண்டஸ்ட்ரி, அது அந்த ட்ரீம் இண்டஸ்ட்ரியில் நம்ம போகலாமாங்கிற பாசிபிலிட்டியே மக்களுக்கு தெரியாது. ஆனால் போகலாம், நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள்ட்ட உருவாக்குனவர் பாரதி ராஜா. அம்மா தந்த 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு 4 பேண்ட் 4 ஷர்ட்டோட வந்து அவர் இங்கே இன்னைக்கு வரைக்கும் தன்னம்பிக்கையை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷமா 70களின் இறுதியில் துவங்கின அந்த பயணம் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் வந்து இந்த மாதிரி கிளம்பி வர இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா. அவங்கள பல பேர் ஜெயிச்சிருக்கலாம், பல பேர் தோத்துருக்கலாம். ஆனால் இந்த முயற்சி நம்ம செய்யலாங்கிற ஒரு நம்பிக்கையை இளைஞர்கள் மத்தியில் விதைச்சதில் அவருடைய பங்கு வந்து தனி மனிதனா, நீங்கள் வேற ஒரு பெரியதில்லை, ஒரு தனி மனிதனா இவ்வளவு பெரிய ஒரு வீச்ச சமூகத்தில். அதே மாதிரி நம்மளோட ஈஸ்தட்டிக்ஸையும் அவர் ரொம்ப டெவலப் பண்ணான்னு எனக்கு தோணுச்சு. நம்மளுடைய அழகுணர்ச்சி, சினிமா சார்ந்த அழகியல் அழகுணர்ச்சியை வந்து கூர்மைப்படுத்துனதில் அவர் படம்னாலே பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா
அது இளையராஜா அஃப்கோர்ஸ் அதை நம்ம சொல்ல முடியாது. இளையராஜா, நிவாஸ், ஆரம்பத்தில் நிவாஸ் தான் அவருடைய கேமராமேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்ணன் ஒருத்தர் வந்தார். ஸோ அவருடைய விஷுவலும் சரி, அவர் எங்கள் ஊரில் நிறைய எடுத்திருக்கிறார். நான் அது வரைக்கும் பார்த்த இடங்கள் தான், பார்த்த லேண்ட்ஸ்கேப் தான். நீங்களும் ஒரு ஊர் தான்? அவர் ஊர் தான் 4 கிலோமீட்டர் தள்ளி தான். நம்ம பார்த்த பகுதி, நம்ம பார்த்த வீரபாண்டி. ஆனால் பாரதி ராஜாவுடைய படத்தில் அது வேற ஒன்றா இருக்குது, வேற ஒரு அழகாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியவே அந்த ஷேப் பண்ணுறாரு. நான்லாம் அவருடைய பாதிப்பில் வந்த ஆள் தானே. என்னை மாதிரி எவ்வளோ பேர் தமிழ் சினிமா முன்னாடி நீங்கள் உதாரணமாகவே சொல்லலாமே. ஸ்டுடியோக்குள்ளே இருந்த திரைப்படங்களை வெளிப்புறத்திற்கு, கிராம வெளிக்கு, இயற்கையை சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தினதில் திரு பாரதி ராஜாவுடைய பங்கு அளப்பரியது. ரொம்ப தைரியமான ஒரு முடிவு. அந்த துணிச்சலான ஒரு முடிவுக்கு ஏன் நகர்றார் அவர்? ஸ்டுடியோ திரைப்படங்கள்லேருந்து வெளிப்புற படப்பிடிப்புகள், கிராமம் சார்ந்த பகுதிகள், இயற்கையை சார்ந்த பகுதிகள் தான் திரைப்படங்களுக்கான இடங்கள் அப்படிங்கிற முடிவுக்கு எந்த இடத்துக்கு நகர்றார்? ஏன் நகர்றார்? அது 2 விஷயம். ஒன்று, அவர் பேட்டியிலேயே நான் ஒரு முறை பார்த்துருக்கேன். அவர் பழைய பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, நான் பல நேரங்களில் பார்த்துருக்கேன், கிராம படங்கள் அப்பையும் வந்துச்சு. அதில் ஒரு விவசாயி கலப்பையை தூக்கிட்டு போனார்னா அந்த கலப்பை புதுசாக இருக்கும். ஆனால் ஒரு விவசாயியுடைய கலப்பை, ஒரு உழவனுடைய கலப்பை அடிபட்டு நொந்து அப்படி இதாக இருக்கும், மண் ஒட்டி இருக்கும். அந்த வண்டிகளுமே ரொம்ப பாலிஷாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இது நம்ம ஊரில் இப்படி இல்லைன்னு தோணும் அப்படின்னு அவர் பேட்டியில் சொல்லியிருக்காரு. எனக்கு அவருடைய எழுந்துக்கிட்ட கதைக்களங்கள் இருக்கு இல்லையா, அந்த கதைக்களங்கள் தான் அவரை ஸ்டுடியோ விட்டு வெளியேற்றுச்சுன்னு நினைக்கிறேன். 16 வயதில் நீங்கள் செட்டுக்குள்ளே எடுத்துருக்கலாம். கதைக்களங்கள் அந்த சூழலை உருவாக்குது. கதைக்களங்களும் சரி, கதாபாத்திரங்களும் சரி, அவர் தன்னுடைய லைஃபுக்குள்ளே இருந்தால் எடுத்தார். நான் பர்சனலாக என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சினிமாவின் ஒரிஜினலான டைரக்டர் நான் அவர் தான் சொன்னேன். ஏன்னா எல்லா டைரக்டருக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும். ஒரு சத்யஜித் ரேயோட பாதிப்பு இருக்கலாம், முந்தைய தலைமுறையில் இருக்கலாம், அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்க பாதிப்பு இருக்கலாம், இங்கிலீஷ் படங்களோட பாதிப்பு, எந்த பாதிப்பும் இல்லாமல் ஹீராஜ நாராயணன் எப்படி தமிழ் லிட்ரேச்சரில் ஊருக்குள்ளேருந்து ஒன்று கொண்டு வந்தாரோ அது மாதிரி கிராமங்களுக்குள்ளேருந்து ஒரிஜினலான கதையை, ஒரிஜினலான மனிதர்களை கொண்டு வந்ததில் பாரதி ராஜா தான் தனிப்பெரும் டைரக்டர் தான் நினைக்கிறேன். இல்லை, புட்டண்ண கணகளுடைய பாதிப்பு கூட இல்லைன்றீங்களா? இருக்கலாம், திரைப்படம் இருக்கலாம், அவருடைய பாதிப்பு இருக்கலாம். பட் அவர் டோட்டலாக அவர் கர்நாடகா, அவருடைய டைரக்ஷனில் அவர்கிட்ட இருந்ததுனால இவர் சில விஷயங்களை கூர்மைப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரிஜினலாக கதைகளை யோசிச்சு பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிள் சார். ஒரு நாவிதனையோ ஒரு நாதஸ்வர கலைஞனையோ நான் அது வரைக்கும் சினிமாவில் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி நீங்கள் கிழக்கே பொம்மையில் பார்த்தீங்கன்னா, புதிய வார்ப்புகள் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு பூ விற்கிற பொம்பளை அப்படின்னு அந்த பாத்திரங்கள்லாம் இவர் ஊரில் பார்த்த பாத்திரங்கள் தான். அந்த மிலிட்ரிக்காரன் அந்த ஊரில் பார்த்த பாத்திரங்களையே அவர் கதைகளை உருவாக்கும் போது ஊருக்கு தான் அவர் போக வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே வேணும்னு எதிர்பார்க்கிறார். குளம்னா குளம், அருவினா அருவி, ஏரினா ஏரிங்கிறது அப்படியே அச்சசல அப்படியே வேணும் திரைப்படத்தில் வேணும். அதுக்கு காரணம் நான் சார், நான் ஆக்சுவலாக கொரோனா டைமில் நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகினேன். அவர் தேனியில் இருந்தார். அப்போ நான் அடிக்கடி அவரை போய் அவர் வீட்டில் சந்தித்தேன். அவர் கடைசி வரைக்கும் ஒரு கிராமத்தான தான் சார் இருந்தார். அவர் சென்னையில் தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே அந்த 60s 50s இருந்த அந்த கிராமத்தானுடைய மனநிலை தான் அவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஒருத்தர் கேமரா எடுத்துகிட்டு கிராமத்துக்கு தான் போவார். ஏன்னா அவர் இந்த நகர மனிதனாவே மாறல. அவர் இத்தனைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வலியே ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுப்பார். அவருடைய உடை அலங்காரங்கள் இங்கிலீஷில் அடிக்கடி பேசுவார். இதெல்லாம் தனக்குள்ள இருக்க கிராமத்தான அவர் தாண்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் டேரக்டர் அப்படிம்பாரு. ஆனால் அவர் மனசுக்குள்ள அந்த ஊருக்கார சின்னசாமியும் பால்பாண்டியும் தான் இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவர் அவ்வளோ லைஃபாக கொடுக்க முடிஞ்சு. அவரால் ஒருபோதும் ஒரு நகர மனிதனாக மாற முடியாது. அந்த மனநிலையே இல்லை. அவர்கிட்ட பழகினவங்களுக்கு தெரியும். அது அந்த விமர்சனம், நகரமயமாதல் முடியாதுங்கிற அந்த விமர்சனம், இல்லை இவருக்கு கிராம படங்களை தாண்டி மற்ற திரைப்படங்கள் எடுக்க தெரியாதுங்கிற விமர்சனங்கள் வந்த பிறகுதான் அவர் 2 படங்களுக்கு பிறகு அவர் சிவப்புரோஜாக்கள் நகர்றாரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சிவப்புரோஜாக்கள் வர டைமில் ஒரு பத்திரிகையில் தொடர்ந்து இவரை பற்றி முதல் 2 படங்கள் வந்தோடனே இவர் கிராமத்து படங்கள் மட்டும்தான் இவருக்கு எடுக்க தெரியுன்ற மாதிரி எழுதிட்டாங்க. கிராமத்து டைரக்டர். ஆமாம். ஸோ அவர் இல்லை, எனக்கு இதுவும் எடுக்க தெரியும், 20 நாள் எடுக்க. ஆமாம். சிவப்புரோஜாக்கள் என்ன மாதிரி படம் சார் இது? எவ்வளவு அருமையான ஒரு த்ரில்லர். எந்த ஒரு அதை பார்க்குறதுக்கு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியாக இருக்கும். ஆனால் அவர் எந்த இங்கிலீஷ் படத்தும் பார்த்ததில்லைன்னு அவர் சொன்னார். ஒரிஜினலாக ஒரு கதையை உருவாக்கி ஒரே பங்களாக்குள்ள 20 நாட்கள் படத்தை நீங்கள் அந்த படம் ஒரு நொடி கூட தொய்வு இருக்காது. அந்த படத்தோடைய மேக்கிங்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இப்போ உதாரணமாக அதில் ஒரு பாட்டு வரும், அந்த மின்மினிக்கு கண்ணில்னு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய மேக்கிங் இன்றைக்கி வர படங்களுடைய மேக்கிங் எந்த விதத்தையும் குறைச்சல் இருக்கு. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் அந்த ஆர்ஆருக்கு ஏற்ற மாதிரியான நடக்கிறது, பார்க்குறது, அந்த விஷுவல்ஸில் அந்த ஜவுளி கடைக்குள்ளே போய் ஸ்ரீதேவி அவர் மீட் பண்ணுறது, அவங்க லவ் டெவலப் ஆகிற விதம், இது எல்லாமே ரொம்ப ஒரு கிளாசிக்கல் டச்சோட, அதே சமயம் ஒரு மாடர்னிட்டியோட அந்த பூனை கேரக்டரு
அதெல்லாம் வந்து நீங்கள் அவர் வந்து நிறைய ஆங்கில படங்கள் பார்த்த ஒரு டைரக்டர் கிடையாது. ஆனா தன்னை வந்து கிராமத்து டைரக்டர்னு அடையாளப்படுத்திடக்கூடாதுங்கிற அந்த வைராகியத்திற்காக அதுதான் அவர் எப்படி நோக்கி அவர் போட்ட ஜீன்ஸ், அவர் போடுற இங்கிலீஷ் இருக்குல்ல, அது மாதிரி தான் இந்த படங்களும். ஏன்னா இதுவும் முடியும் கண்டிப்பாக. அதையும் 100% அவருடைய படங்களில் கைதியின் டைரி பார்த்தீங்கன்னா அதோட ஒரு பெஸ்ட் த்ரில்லர் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பார்க்கவே முடியும். கைதியின் டைரி வந்து ஒரு நொடி கூட தொய்வு இல்லாமல் அது அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸிகியூஷன். அந்த படமெல்லாம் வந்து அவரால் என்ன வேணால் பண்ண முடியும். அவர் ஒரு முழுமையான டைரக்டர் சார். திரு சுகுணா திவாகர், பாரதி ராஜாவிடம் உங்களுக்கு ஈர்த்த விஷயங்கள், நீங்க பாரதி ராஜா கிட்ட பார்த்து பிரமித்த விஷயங்கள் என்ன? பாரதி ராஜா அப்படின்னு சொன்னாலே தமிழ் சினிமாவினுடைய முகத்தை மாற்றியது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக முகம் மாறி இருக்கிறது. இப்போ குறிப்பாக சொன்னோம் சொன்னால் வைதிக சினிமாக்கள் இருந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத தாண்டி திராவிட சினிமாக்கள் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமேல் வந்து ஒரு மிகப்பெரிய பெரும் பாய்ச்சல் அப்படிங்கிறது பாரதி ராஜாவிடம் வந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் பராசக்தியின் தாக்கமா அவருக்கு? பராசக்தி பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த வசனங்கள் மீது ஆமாம். இதில் என்னன்னா வந்து கிட்டத்தட்ட திராவிட சினிமாக்கள் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் பாரதி ராஜா அந்த இடத்துலேருந்து வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இருந்த ஒரு சினிமாவை கிராமத்து தெருக்களுக்கு அழைத்து சென்றவர் பாரதி ராஜா அப்படின்வாங்க. அதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முன்னால் வந்து ஒரு வைதிக சினிமா இருந்தது, பின்னால் திராவிட சினிமாக்கள் இருந்தது அப்படின்னாலுமே கூட எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நாடகங்களுடைய நீட்சியாகத்தான் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வைதிக சினிமாக்கள்ங்கிறது புராண நாடகங்களுடைய நீட்சியாக அந்த வைதிக சினிமாக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட சினிமாக்கள்ங்கிறது அவங்க உருவாக்கின சமூக சீர்திருத்த நாடகங்களுடைய நீட்சியாக இருந்தது. நிறைய நாடகங்கள் தான் வந்து முதல்ல வந்து எழுதப்பட்டு மேடையேற்றப்பட்டு ரத்தக்கடியிலேருந்து மனோகராவிலேருந்து எல்லாமே நாடகங்களாக இருந்து திரைப்படங்களாக மாறியது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ பாலச்சந்தரில் இருந்து ஆரம்பித்து KS கோபாலகிருஷ்ணன் வரைக்கும் அவங்களும் வந்து ஒரு மேடை நாடகத்துடைய நீட்சியாகத்தான் தங்களுடைய திரைப்படங்களை உருவாக்குனாங்க. அப்போ நாடகத்துடைய தொடர்ச்சியாக மட்டுமே நீட்சியாக மட்டுமே இருந்த சினிமாவை அதிலிருந்து துண்டித்து திரைப்படத்தை அசல் திரைப்படமாக உருவாக்கியதில் பாரதி ராஜாவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. பாரதி ராஜாவும் நாடகங்கள்ல இருந்து தான் உருவாக்குறாரு. ஆனால் அந்த நாடகத்துடைய சாயல் இல்லாமல் ஒரு அசல் சினிமாவை உருவாக்கியது அப்படிங்கிறது. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 16 வயது நிலை திரைப்படங்கிறது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாலேயே அன்னக்கிளியெல்லாம் கிராம படங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னாலுமே கூட ஏன் 16 வயது நிலை மிக முக்கியமாக இருந்ததுன்னா, கிராமத்து அசல் மனிதர்களை முழுவதுமாக பிரதிபலித்த ஒரு திரைப்படமாக இருந்தது. ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிக்கல், இந்த கிராமம் அப்படின்னு பேசுகிறப்ப எப்போதுமே வந்து தமிழ் சினிமாவில் கிராமம் வெர்சஸ் நகரம்ங்கிற ஒரு பைனரி இருந்தது. அப்போ இந்த 16 வயதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெகுளிப்பெண் மயிலுங்கிற ஒரு வெகுளிப்பெண், சப்பானிங்கிற ஒரு வெகுளி ஆண், இதுக்கிடையில் நகரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு டாக்டர் தான் அந்த கிராமத்துடைய வெகுளித்தனத்தையே சீர்குலைத்து விட்டார். அப்போ வந்து கிராமங்கிறது ரொம்ப புனிதமானது, நகரம் வெளியிலேருந்து வரக்கூடிய நகரம் தான் அந்த அந்த கிராமத்துடைய புனிதத்தை வெகுளித்தனத்தெல்லாம் சீர்குலைத்திருச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம 16 வயதில் வைக்கலாம். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கிழக்கே போகும் ரயில் இருக்கும். இப்போ 16 வயதில்ங்கிறது நகரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நவீனம் என்பது கிராமத்துடைய புனிதத்தை சீர்குலைத்தது அல்லது வெகுளித்தனத்தை சீர்குலைத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா கிழக்கே போகும் ரயில்ங்கிறது கிராமத்துடைய ஜாதியை இருக்கும் தாங்காமல் ஒரு ஜோடி வந்து ரயில் ஏறி நகரத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரயில் என்பது ஒரு குறியீடாக அதில் வந்து அவர் பயன்படுத்தியிருப்பார் பாரதி ராஜா. அதில் வந்து அதை வந்து கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணியிருப்பார். இன்னொன்று, பின்னால் பாரதி ராஜாவுடைய திரைப்படங்களில் அது ஒரு சாதிய ரீதியிலான தடயங்கள் இருந்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட அவருடைய தொடக்க கால படங்கள்ங்கிறது ஒரு பன்மைத்துவத்தோடு இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த எல்லா எளிய சாதியினரை சேர்ந்தவர்களும் உழைக்கும் சாதியினரை சேர்ந்தவர்களும் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றார்கள். அவர்கள் கதை மாந்தர்களாக இருந்தார்கள். குறிப்பாக கிழக்கே போகும் ரயிலுடைய நாயகன்கிறவன் ஒரு முடிதிருத்தும் சாதியை சேர்ந்தவன். அவன் ஒரு கவிஞன். ஒரு கவிஞன் வந்து தொடர்ச்சியாக பாரதி ராஜா படத்தில் வந்துகிட்டே இருப்பான். நிழல்கள் படமாக இருக்கட்டும் அல்லது கிழக்கே போகும் ரயிலாக இருக்கட்டும், அது ஒரு கவிஞனுக்கான ஒரு அடையாளம், ஒரு அங்கீகாரங்கிறது தொடர்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி பாரதி ராஜா பாலச்சந்தர் வந்து 2 படங்களில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கதைக்களத்தை பண்ணியிருப்பாங்க. ஒன்று நிழல்கள், வறுமை நிறம் சிவப்பு. இந்த 80களில் வேலையில்லா திண்டாட்டங்கிறது உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். இந்திய சினிமாவையே அது பாதித்தது. நக்சல்பாரி இயக்கத்தினுடைய வீழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி சரி பண்ணுறது, இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறப்ப வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு எப்படி ஒரு கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி எல்லாம் உருவாகிறதோ அந்த மாதிரியான ஒரு சமூக சூழலில் ஒரு ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிறது பாலிவுட் சினிமாக்களில் அமிதாப் மூலம் உருவாகிறது. பின்னால் ரஜினி, விஜயகாந்த் போன்றவர்களுடைய நாயகளை தொட்டதும் காரணமாக இருக்கிறது. அப்போ அதே ஒரே கதை காலத்தில் தான் நிழல்களை பாரதி ராஜா எடுக்கிறார், வறுமையின் சிவப்பை இவர் பாலச்சந்தர் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வறுமையின் சிவப்போட நிழல்கள் வந்து ஒரு யதார்த்தத்தை வந்து அதிகமாக பார்க்க முடியும். ஒரு லட்சியவாதம் கொண்ட 3 இளைஞருடைய வாழ்க்கைங்கிறது எப்படி வந்து திசை மாறி போகிறதுங்கிறது ரொம்ப அற்புதமாக சித்தரிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னொரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் மரியாதை, சிந்து பைரவி. 2 திரைப்படமே ஒரு ஆணுடைய திருமண உறவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பெண்களுடனான ஒரு ரிலேஷன்ஷிப். அதை பற்றி தான் 2 படங்களுமே பேசுகிறது. சிந்து பைரவியும் பேசுகிறது, முதல் மரியாதை பேசுகிறது. முதல் மரியாதை படத்தை வந்து அன்னக்கிளி செல்வராஜ் ஜூனியர் ஒரு தொடர் எழுதுகிற பொழுது சொன்னார், முதல் மரியாதை படத்தை ரீரிகானிக்கு இளையராஜா போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு படமா, ஏன் நல்லாவே இல்லையா, அந்த படம் ஓடவே ஓடாது,
நீ எப்படி இந்த படத்தை எடுத்தால் நஷ்டமாயிருவ, அதனால நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சொல்கிறாராம். ஆனால் அதுக்காக என்னன்னா அவர் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சுமாரான பாடல்கள்லாம் அந்த படத்துக்கு போடலை. ரொம்ப அற்புதமான பாடல்களை முதல் மரியாதையில் அவர் போட்டார். அதுக்கப்புறம் முதல் மரியாதை பயங்கரமான ஹிட்டு. அதுக்கப்புறமேல் போய் இளையராஜா வந்து சரி சம்பளம் தாங்கிறப்ப பாரதி ராஜா ரொம்ப குறும்புத்தனமா நீ தான் முதலே சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டேல, கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ சிந்துபையில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆண்கிறவன் ரொம்ப அகங்காரமிக்க ஒரு ஆணாக இருப்பான். அந்த பெண்ணுக்கு வந்து அவனுடைய சங்கீதம் தெரியாதங்களே ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பான். ஆனால் இதில் வந்து ஒரு சப்மிசிவான ஒரு ஆண் இருப்பான். முதல் மரியாதை வந்து அந்த பெண் தான் ரொம்ப டாமினண்டாக இருப்பாங்க. இவர் வந்து ஒரு சப்மிசிவான ஒரு ஆணாக அவர் இருப்பார். இப்படி அதே மாதிரி பார்த்தோம்னா கருத்தம்மா திரைப்படம், அது வந்து தன்னுடைய சாதியின் மீது ஒரு சுய விமர்சனமாக அவர் எரிந்த கல். நீங்கள் அந்த முதல் ஓப்பனிங் ஷாட்டை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவருடைய பின்னணியிலிருந்து அதை ஆரம்பிக்கும். இது எந்த கதைக்களத்தில் யாரால் இந்த வன்முறை நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிறத அவர் காட்டியிருப்பார். அதனால தான் வந்து அவர் தன்னுடைய சொந்த சாதியிலேயே நிறைய எதிர்ப்புகள் வந்தது அப்படிங்கிறதையுமே அவர் பதிவு பண்ணியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ பசும்பொன் திரைப்படத்தை கூட எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு அவருடைய சாதி வாழ்க்கையை, அதாவது நம்ம அதை முற்றிலுமாக புறக்கணிச்சு விட முடியாது. ஏன்னா ஒரு கலைஞன் ஒரு பின்னணியிலிருந்து வருகிற பொழுது அந்த வாழ்வியலை பதிவு செய்வது என்பதுதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது அப்படி தான் வந்திருக்கிறது. நீங்கள் திராவிட சினிமாவில் கூட எடுத்திங்கன்னா பார்ப்பன சினிமாக்கள் அடுத்த பறையாக வந்த திராவிட சினிமாவில் கூட வெள்ளாளர் முதலியார் தான் அதிகமான முதன்மை கதாபாத்திரங்களாக இருந்திருக்கார்கள். அப்படி பாரதி ராஜா வைத்ததில் எந்த விதமான தவறும் இல்லை. அதை எப்படி சுய விமர்சனத்தோட வைக்கிறாரா இல்லை அவரோட பெருமிதத்தோட வைக்கிறாரா? பின்னாடி கிழக்கு செவியலை மாதிரியான படங்கள் அந்த பெருமிதம் இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் நீங்கள் வந்து இதில் முதல் படங்கள்ல இருந்து ஆரம்பித்து கருத்தம்மா மாதிரியான படம், பசும்பொன் திரைப்படம் என்னன்னா இந்த அறுத்து கட்டுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கிற பொழுது ஒரு பெண் இரண்டாவது மறுமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து முதல் கணவனுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அந்த ரெண்டாவது கணவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் ரொம்ப அற்புதமாக சொன்ன படமாக அது இருந்தது. இன்னொன்று எனக்கு பாரதியார் ரொம்ப மிக பிடிச்சது என்னன்னா அவருடைய கருத்துக்கள்ல எல்லாருக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஒரு கலைஞனுக்குரிய தத்தளிப்பும் தடுமாற்றம் எப்பயுமே பாரதிராஜா இருக்கும். அவர் ஒரு விஷயத்தை பேசிடுவார், ஆனால் அவருடைய செயல்பாடுங்கிறது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்து அப்படிலாம் இருக்காது. அவருடைய படங்கள் மீது விமர்சனங்கள் இருந்தால் கூட மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாளை பார்த்து அப்படியே கசிந்துருக்கி அப்படியே கொண்டாடினார். ஒரு கட்டத்தில் என்ன சொன்னா தெலுங்கு பேசுபவர்கள் அந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் மீது விஜயகாந்த் மீது எல்லாம் விமர்சனம் வைத்தார். ஆனால் அவருடைய அன்னக்குடியும் குடிவீரன் படத்துடைய கதாநாயகனை வந்து தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததி ஜாதியை சேர்ந்தவனா இருப்பான். இப்படி ஒரு கலைஞன் அப்படிதான் இருக்க முடியும். ஒரு கலைஞன் ரொம்ப கரெக்டாலாம் இருக்க முடியாது. அந்த ஒரு தத்தளிப்பும் தடுமாற்றமும் எப்போதுமே பாரதி ராஜாவிடம் இருந்தது. அவர் எப்போதுமே வந்து புதிய கலைஞர் வரும்போதெல்லாம் அவங்களை வந்து அங்கீகரிப்பது அது வந்து ரொம்ப மிக முக்கியம். அது வந்து எல்லா இயக்குநர்கள்டையுமே அது இருக்காது. சொல்லவே மாட்டாங்க வந்து ஒரு படம் நல்லா இருக்கு நல்லாலா அப்படிங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆனால் வந்து புதிதாக ஒரு கதை போக்கு வருது, புதிதாக ஒரு இயக்குனர் புதிய ஒரு கதை சொல்லலை முன்வைக்கிறான்னா அப்படி ஒரு கொண்டாடி தீர்த்துருவார். இவர் சொன்ன பாஸ்கர் செக்ஸ் மாதிரி இங்கிலீஷ்லேயே அவர் பேசி கொண்டாடி தீர்த்துருவார் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் வந்து தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமை கண்டிப்பாக இயக்குனர் மையம் பாரதி ராஜாவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமிகு தீபா, திரு சுகுணா முடிச்ச இடம் நீங்கள் சேர்த்தே கூட உங்கள் கருத்தை திரு பாரதி ராஜாவுடைய திரைப்படங்களில் பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவர் முதல் மரியாதையையும் சிந்து பைரவியும் ஒப்பிட்டு ஒரு அது எந்த சூழலிருந்து அவர் அந்த கதாபாத்திரங்களை வலுவாக கட்டமைக்கணுங்கிறத தன் திரைப்படங்களில் தொடர்ந்து அதை வச்சுட்டே இருக்கிறார். அவருடைய எல்லா திரைப்படங்களிலுமே பெண்களை அடிப்படையாக வைத்த கதை தான் இருக்கும். எந்த படமுமே இது விதிவிலக்கில்லை, ஒரு சில படங்களை தவிர. அந்த பெண்ணுக்கு வருகிற பிரச்சனை அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அதுல தான் மற்ற கதாநாயகர்கள்லாம் இருப்பாங்க. நீங்க 16 வயதினிலே மயிலோடைய பிரச்சனை தான் நம்ம பார்ப்போம். அதுல இருந்து ஆரம்பித்து நீங்க ஒவ்வொரு படங்களையும் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெண் அப்படிங்கிறத விட இன்னொரு பக்கம் ரொம்ப இயல்பான பெண்ணை காட்டுவார். இயல்பான பெண்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்ணாக தான் இருக்க முடியும். இப்போ அவர்களுக்கு வருகிற சிக்கல்கள் என்னவாக தான் இருந்தது அப்படிங்கிறத அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவர் காட்டிட்டு வர்றாரு. எனக்கு வந்து அதில் முதல் மரியாதையில் வடிவுக்கரசி அவர்களினுடைய கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. எதனால் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம், அவங்களுடைய கணவர்களை எதிர்த்து பேசுகிற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம தமிழ் சினிமாவில் காட்டினதே இல்லை, அதுக்கு முன்னாடியும் காட்டினதில்லை. படபடன் பேசுகிற ஒரு வில்லி கதாபாத்திரத்தை காட்டியிருப்போம். ஆனால் என்னுடைய கணவன் அப்படின்னு இருக்கிறவர் என்னுடைய கணவனாக இல்லை, அவர் என்னை பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னால் அதை வந்து எதிர்த்து பேச முடியலை. எனக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகள் என்னுடைய மகளாக இல்லை, என்னுடைய கணவரினுடைய மகளாக இருக்கா. ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்பா என்னுடைய கணவர் இல்லை. இப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண், தன்னுடைய கணவனால் தீண்டப்படாத ஒரு பெண் எப்படியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கதாபாத்திரம். அதுதான் வடிவுக்கரசி. இதற்கு முன்பும் சரி அதுக்கப்புறமும் சரி நம்ம அப்படி ஒரு பாத்திர படைப்பை தந்ததே இல்லை. அதே மாதிரி நீங்கள் 16 வயது நிலையில் உள்ள காந்திமதியினுடைய கேரக்டர் எதுவாக இருந்தாலும் தெருவில் இறங்கி சலசலன்னு பேசுகிற ஒரு பெண்ணை அதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததில்லை. ஏன் நாம் பாரதி ராஜா அவர்களை கொண்டாடுறோம்,
எதற்காக அவர் வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அதற்கு முன்பு 60களில் இருந்து வந்த நிறைய பெண் கதாபாத்திரங்கள் அதற்கு முன்பாகவும் இருந்திருக்காங்க, ரொம்ப வலுவான கதாபாத்திரங்களும் இருந்திருக்காங்க, அதுலலாம் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு நேர் கோடு ஒன்று இருக்கும். அந்த பெண்கள் வந்து நீங்கள் ஒரு பெண் கதாபாத்திரத்தை வில்லியாக காட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி காட்டுற பெண்களை வேற மாதிரியான ஒரு சித்தரிப்பு இருக்கும். இல்லை, ஒரு பெண் நேர்மையாக இருக்கக்கூடிய பெண் கோபமும் படுவா, அவகிட்ட இந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 70களில் இருந்து தான் அந்த மாற்றம் தொடங்கிச்சு. அதுல மிக முக்கியமானவராக இருந்தார் பாரதி ராஜா அவர். அவர்கிட்ட இது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த கிரெடிட்டை தான் மட்டும் அவர் எடுத்துக்க விரும்பலை, கதாசிரியர்களுக்கு அந்த கிரெடிட்டை அவர் கொடுக்க விரும்புகிறார். பாக்யராஜ் தொடங்கி கலைமணி தொடங்கி கலைஞானம், இவங்களுடைய செல்வராஜ், இவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கதாசிரியர்கள் இல்லைன்னா நான் இவ்வளவு வலுவான பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முழுவதுமாக இவருடைய புரிதலின் வெளிப்பாடாக மட்டும் அந்த திரைப்படங்கள் இல்லைங்கிறதுனால கதாசிரியர்களுக்கும் அந்த கிரெடிட் அவர் கொடுத்து. இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இதே கதாசிரியர்கள் இதே மாதிரியான கதையை இன்னொரு இயக்குனர்கள் கிட்ட சொல்லியிருந்தா அவர்களால புரிந்து கொண்டு எடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியா வைக்கலாம் இல்லையா? எந்த இயக்குனர் எந்த கதையை எடுக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எழுத்தாளருக்கும் ஒரு இயக்குனர் முழுமையாக எழுத்தாளரை பயன்படுத்தியது அப்படிங்கிறது பாரதி ராஜா அவர்களை தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு வந்தவர்கள் வந்து அவர்களே இயக்கி அவர்களே எழுதினாங்க. அப்போ ஒரு கதையில இந்த எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒரு கதையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்ல, அது ரொம்ப முக்கியம். அப்படியான கதைகளை இவர்கிட்ட சொல்ல முடியும்னு எழுத்தாளர்கள் நினைச்சாங்க இல்லையா? அதுவும் இதற்கு அவர் வழி கொடுத்ததுனால தான் அவர்களால் அது எழுத முடிஞ்சது அப்படிங்கிறது தான். திரு ஜீவா, திரு பாரதி ராஜாட்ட நீங்க பார்த்து ரசிச்ச, உங்களை ஈர்த்த, உங்களை பிரமிப்படைய வச்ச விஷயங்கள். கார்த்திகேயன் வணக்கம். பாரதி ராஜா எந்த விதத்தில் தனித்துவம் பெறுகிறார் என்றால், அவருடைய படங்கள் காதலை முதன்மைப்படுத்தியது, சாதியை அருவருப்பானதாக காண்பித்தது. பாரதி ராஜாவை பற்றி எடுக்கின்ற ரொம்ப மேலோட்டமா பாக்குறவங்க பாரதி ராஜாவை எப்படி தெரியுமா பார்ப்பாங்க, இவர் ஏதோ ஒரு சாதி படம் எடுக்கிறாரு, இந்த மதுரை பக்கம் எடுக்கிறாரு, தேனி உசிலம்பட்டின்னு எடுக்கிறாருன்னு தெரியும். ஆனால் ஒரு படைப்பாளியாக தன்னுடைய வாழ்வியலை, தன் சாதிக்காரர்களை, அவங்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து அது சரியா தவறா என்று பகுப்பாய்வு செய்தவர் பாரதி ராஜா. தன் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு விமர்சனத்தை வைத்தவர், துணிச்சலாக வைத்தவர் பாரதி ராஜா தான். பலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பாரதி ராஜா அவங்க சாதி பெருமை படம் எடுக்கிறார். ஆனால் அவர் அப்படி படமே எடுக்கல. இப்ப எல்லா படமும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த சாதியோட வாழ்வியலை சொல்லியிருக்கோம். அது அவருடைய சமூகம்ங்கிறது ஒரு இவங்க குற்ற பழங்குடிகளாக இருந்த ஒரு சமுதாயம். அந்த மக்கள் இன்னைக்கு டிஎன்டின்னு பேசக்கூடிய 68 சமுதாய மக்கள்ல ஒரு சமுதாயம். அந்த மக்களுடைய வாழ்வியல் கலாச்சாரத்தை எடுக்கிறாரு. அதை தவிர்த்தும் அவர் படம் எடுத்திருக்காரு. அவர் வெறும் கிராமமும் அந்த பிரமலைக்கல்லர் சமுதாயத்தை மட்டும் எடுக்கல, அவர் அதை தாண்டியும் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. இருந்தாலும் அவரை பற்றி ஒரு மேலோட்டமா பாக்குறவங்க அவர் சாதி படம்ங்கிறாங்க. அவர் எல்லா படமே சாதிக்கு எதிராக மட்டும்தான் எதிர்த்திருக்காரு. இப்ப அவருடைய படங்கள் எடுத்துக்கோங்களேன், பசும்பொன் திரைப்படம், அந்த பேரை வச்சுக்கிட்டே பலர் இது சாதி படங்கிறாங்க. அப்படி கிடையாது. பசும்பொன் படத்துல அந்த கொண்டைங்குட்ட மறவர் சமூகத்துல தான் அந்த கல்ச்சர் உண்டு. அறுத்து கல்ற கல்ச்சரு, புருஷன் பிடிக்கலன்னா வெட்டிட்டு வா தங்கச்சின்னு சொல்லக்கூடிய கலாச்சாரம்ங்கிறது அந்த சமூகத்திட்ட, அந்த மக்கள்கிட்ட இருக்கு. அந்த வாழ்வியல்ல எல்லா சமூக மக்கள்கிட்டயும் அந்த கலாச்சாரம் இல்ல. அது உங்களுக்கு முற்போக்கு கலாச்சாரமான்னு கேட்டா அப்படி நீங்க எடுத்துக்க முடியாது. அந்த சாதியினுடைய கலாச்சாரமா இருக்கு. அதனால விதவைக்கு பொட்டிடுவது, சாதி மறுப்பு, அதாவது சாதி மறுப்பு இல்ல, அவங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் திருமணம் பண்ற அந்த அறுத்து கட்டுற கலாச்சாரத்தை பசும்பொன் படத்துல காமிச்சாரு. இவங்க பசும்பொன்கிற அந்த பேரை வச்சுட்டு அது ஒரு சாதி படம்கிட்ட கடந்து போயிடுறாங்க. கிழக்கு சீமையிலையா இருக்கட்டும், கிழக்கு சீமையில ஒரு சேவல் சண்டையை வச்சுக்கிட்டு ஒரு மச்சானுக்கும் மாமனுக்கும் சண்டை வருதுங்கிற அந்த விஷயத்த எந்த சமூகத்தை வச்சு எடுத்தாரு? தன்னுடைய சொந்த சாதியை காமிச்சு இப்படி இருக்காதீங்க, இவ்வளவு வக்கிரமா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த படம் வந்தது. அது மட்டும் இல்லாம அப்போது பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் வந்தது. அதையெல்லாம் அந்த படத்துல எப்படி சொத்துரிமை சட்டத்தை கூட ஒரு ஆண் தான் பயன்படுத்துறான், ஒன்னு புருஷன் பயன்படுத்துறான், பிறந்த வீடா இருந்தா அண்ணன் பயன்படுத்திக்கிறான். எல்லாமே ஒரு ஆணுக்கு போகுதுங்கிற அந்த அரசியல், அந்த வாழ்வியல இருந்து அந்த அரசியலை பேசுறாரு. அவர் வெறுமனே புத்தகமா அரசியலை பார்ப்பதில்லை, வாழ்வியல இருந்து, மண்ணுல இருந்து, குடும்பத்தில இருந்து அரசியலை பார்க்கிறாரு. அதனால அவருடைய எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா சுயசாதி மறுப்பு, அப்புறம் கிராமங்களை அவர் புனிதப்படுத்தவே இல்லை. பலர் அவர் கிராமத்து படம் எடுத்தாங்கிறாங்க. 16 வயது நிலை, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, எல்லாமே கிராமம்ங்கிறது எந்த அளவுக்கு பழமைவாதமும் ஆணாதிக்கவாதமும்
சாதியவாதமும் இருக்கின்ற மண்ணா இருக்குன்னு தான் காமிச்சிருப்பாரு. கிழக்கே போகும் ரயில்ல அந்த கிராமத்தை விட்டு வெளியே போற அந்த மிலிட்டரிக்காரர் விஜயன் கேரக்டர் தான் முற்போக்கா இருக்கும். டே இன்னுமாடா ஜோசியத்தை நம்புறீங்க, இன்னும் பெண்களை நிர்வாணப்படுத்தி ஓட விட்டா மழை பெய்யுன்னு சொல்றீங்க. அவர் தான் சிந்திப்பாரு. சாதி அந்த ஊர் கிராமத்துல வாழ்ற எல்லாருமே ஐயர் பேச்சை கேட்டு அந்த பெண்ணை நிர்வாணமாக்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இது பாரதி ராஜா தான் முதலில் தமிழ் சினிமாவில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி பேசினது. அந்த புதிய வார்ப்புகள் படத்துல சுதாகர் அவரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்தவர், குலத்தொழில பண்ணுன்னு அவங்க அப்பா சொல்லுவாரு. அப்ப சுதாகர் சொல்லுவாரு, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத இந்த நாட்டுல இன்னும் இந்த கிராமத்துல குலத்தொழில் பண்ண சொல்றாங்க அப்படின்னு ஒரு நாவிதர் சமுதாயத்தை சேர்ந்த படித்த இளைஞர் வசனம் பேசுவார். அம்பேத்கர் படத்தை காமிச்சு அந்த வசனத்தை வச்சிருப்பாரு பாரதி ராஜா. அடிப்படையில் அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர். அவர் ஒரு பெரியாரிஸ்ட் மார்க்சிஸ்ட் நான் சொல்லல. ஆனா அவர் ஒரு படைப்பு சமூகம் அதை படிப்பதன் மூலமாக இயல்பாகவே அவர் சாதி மறுப்பாளராகவும் ஆண் பெண் சமத்துவத்தை விரும்புவோராகவும் காதலுக்கு தடையா இருக்கக்கூடிய சாதி வர்க்கத்தை உடைக்கக்கூடியவராக மட்டும்தான் அவருடைய எல்லா படங்களும் வந்தது. அலைகள் ஓய்வதில்லைங்கிற படத்துல ஒரு பிச்சைக்கார கேரக்டர் ஒரு கதாநாயகனா காமிச்சிருப்பாரு. அவரு இந்த துறையை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அந்த காதலுக்காக அந்த படைப்புக்காக எல்லா விதமான விஷயத்தையும் அவர் பண்ணிருப்பாரு. இப்ப 16 வயது நிலை படத்துல பாருங்க, அந்த படத்துல கிராமம் மோசமானதும் சேர்த்துதான் அவர் காமிச்சிருப்பாரு. அதே கிராமத்துல தான் பரட்டன் ஒரு ரஜினி கேரக்டர் இருக்கும். அந்த பரட்ட கேரக்டர் பொண்ணுங்களை கிண்டல் பண்றது, பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்து விடுறது, இதெல்லாம் கிராமத்துல இருக்கிறவங்க திண்ணையில உட்கார்ந்து பண்றாங்கன்னு சொல்லியிருப்பாரு. கிராமத்தினுடைய கட்ட பஞ்சாயத்துங்கிறது சாதி பஞ்சாயத்துன்னு சொல்லியிருப்பாரு. கிராமங்கள் பெண்களுக்கு சாதகமா இல்லைன்னு காமிச்சிருப்பாரு. அதனால பாரதி ராஜாவை கிராமத்து ஆதரவாளர், கிராமங்களின் புனிதங்களை கொண்டாடுபவர் அல்ல, கிராமங்கள் மீது நம்ம வச்ச கற்பிதங்களை உடைத்தவர் பாரதி ராஜா. இவங்க மேலோட்டமா கிராமத்து படம் எடுத்தவருங்கிறது திட்டமிட்டு அவர் மீது வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அவர் அப்படி அல்ல. இப்படித்தான் பாரதி ராஜாவுக்கு கிராமத்தை விட்டு அவர் என்ன எடுக்க தெரியும் கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு போட்டியா பாரதி ராஜா எடுத்தாரு டிக் டிக் டிக், சிவப்பு ரோஜாக்கள், இன்னொரு படம் ஒரு கைதியின் டைரி. 3 படமுமே பாரதி ராஜா சவாலா எடுத்த படம். ஆமாண்டா எனக்கு சிட்டி சைடு எடுக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா, இந்த எடுக்கிறேன் பாரு அப்படின்னு. அப்ப பாரதி ராஜாங்கிறவரு நகர்ப்புற கதையும் தெரியும், வாழ்வியலும் தெரியும், போராட்ட உணர்வும் வரும், எல்லா உணர்வும் இருக்கு. குறிப்பா தமிழ் உணர்வு, மாநில உணர்வு, வடவர் எதிர்ப்பு, இந்த சிந்தனை எல்லாம் உண்டு. அந்த பாக்கியராஜ் படத்துல கூட அந்த சீன் வரும், நீ தமிழன் தானவன் அடின்னு. இதெல்லாம் தேவையா இருந்தது. முழுக்க முழுக்க தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க, இங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் வர முடியல, சாதிய ஒடுக்குமுறை இருக்கு. இதுல இருந்து பாரதி ராஜாங்கிற ஒருத்தர் உங்களுக்கு கர்மாத்தூர்ல இருந்து வந்தாருன்னா அவருடைய வாழ்வியல் அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் மரியாதை அந்த படத்தை நீங்க எடுத்துக்கோங்க. அந்த படத்துல சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம் அப்படிங்குவார். முன்னோர பெருமையா பேசல, அவர் முன்னோர்கள் சாதியை வச்சிருக்கான், ஆணாதிக்கத்தை வச்சிருக்கான்னு சொன்ன பாட்டு அது. முதல் மரியாதைங்கிறது அது கிட்டத்தட்ட அந்த சங்கரையாவினுடைய உறவினர் செல்வராஜ் அவருடைய கதைன்னு சொல்லுவாங்க. அது ரஷ்ய நாவல் அந்த ஈக்குவலான கதை அந்த முதல் மரியாதை. இப்படியாக அவருடைய எல்லா படத்திலையும் முற்போக்கு கூறுகள் இருக்கும். வேதம் புதிது படத்துல அவர் ஒரு நிமிடம், ஹலோ கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ஜீவா, நீங்க பேசிட்டு தான் இருக்கீங்க, கேக்குது. ஹலோ கேக்குதா? அவருடைய வேதம் புதிது படத்துல சங்கராச்சாரியார 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகணுமான்னு ஒரு வசனம் வச்சாரு. பெரிய பிரச்சனையாச்சு. அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆரும் சத்யராஜும் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு நான் பிரச்சனை எல்லாம் பண்ணி தரேன் அப்படின்னாரு. எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம் நினைக்கிறேன். அப்ப பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அந்த படத்துல அவர் கேட்ட கேள்வியே இதுவரை யாருமே கேட்கல. நீங்க தான் பெரியவங்களாச்சே, உங்களை எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போகணும்? இதுதான் படத்தினுடைய முதல் வசனம். அதனால வேதம் புதிது மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறார்னா அவர் சாதிய அமைப்பினுடைய அடித்தளம் வரையும் தெரிஞ்சிருக்கு. அவருக்கு யாரு சாதியை உண்டாக்குறான்னு. வெறுமனே இந்த சமுதாயத்துல சாதியால் பாதிக்கப்பட்ட சமுதாயம் தான் தேவர் சமூகம், அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தேவர் சமூகம் உயர்ந்த ஜாதி கிடையாது, சாதியால் பாதிக்கப்பட்டது, சனாதனத்தால் பாதிக்கப்பட்டதுங்கிற அந்த அரசியல் அவர் அறிவு அவருக்கு இருக்கு. அந்த நான் பிராமின் கான்சியஸ் தமிழன்கிற உணர்வு, பிற மொழியினர் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில ஆதிக்கம் செலுத்துவது போன்ற எல்லா அரசியலையுமே அவர்கிட்ட உண்டு. ரொம்ப ஆழமா. வேற ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு பெண்களுடைய தாலி அறுப்பு, தாலிய பெண் அறுத்துட்டு வா, கல்யாணம் பண்ணாலும் தாலிய அறுத்துட்டு இந்த மரபை உடைச்சிட்டு காதலனுடன் வாழு அப்படின்னு தாலிய அறுப்பதை ஒரு அரசியலா ஒரு படமா எடுத்தவர் 1977 பாரதி ராஜா. இன்னைக்கு வரையும் தாலியை புனிதப்படுத்தி தான் படங்கள் வருது. தாலி புதுசு, புருஷன் இது, புருஷ லட்சணம், தாலி மாதிரி உண்டா, சின்ன தம்பி மாதிரியான படங்கள்லாம் 77 தாலி அறுப்பு என்று காண்பித்தவர். 77 அம்பேத்கரை காண்பித்தவர்.
தொடர்ந்து சாதி மறுப்பு, தாலி மறுப்பு, பெண் விடுதலையை ரொம்ப நுட்பமா பேசின ஒரு இயக்குனர் வேதம் பாரதிராஜா. வேதம் புதிது ஆனா திரைப்படத்திற்கு அவருக்கான தான் அங்கீகாரம் சென்சார் கிடைப்பதில் அவருக்கு சிக்கல். காஞ்சிபுரத்தில் தான் என்ஓசி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்ட போது நான் என்னுடைய எல்லா விதமான ஃபிலிம் ரோலையும் நான் கொளுத்துவதற்கு கூட தயாராக இருக்கேன், நான் போய் அனுமதியெல்லாம் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொன்ன பிறகு 24 மணி நேரத்தில் அவருக்கு அனுமதி கிடைத்ததாக அவரே பதிவு செய்திருக்கார். அடுத்த விஷயத்தையும் பேசுகிறோம், நிறைய பேச வேண்டியது இருக்கு. பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து இந்த முக்கோணத்தை இணைத்து பேசலாம். இல்லை பாரதி ராஜா இளையராஜாங்கிற இரு உறவும், பாரதி ராஜா வைரமுத்துங்கிற இரு உறவும் குறித்தும் பேசலாம். அது எந்த அளவுக்கு அவருக்கு அந்த திரைப்படத்தை வலு சேர்ப்பதற்கு அந்த இரண்டும் தேவைப்பட்டது? இரண்டு அவர்கள். இளையராஜா வந்து மிகப்பெரிய பலம். அது வந்து வைரமுத்துங்கிறவர் நிழல்களில் தான் வராரு. கவிஞர் வைரமுத்து இணையும் போது நிழல்களில் தான். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3-4 படங்களை அவர் எடுத்துட்டார். அந்த எல்லா படங்கள்லையுமே பாடல்கள் வந்து எக்ஸலண்ட். மியூசிக் வந்து நீங்கள் ஒரு 16 வயதில் பட்டம் விடுற ஒரு காட்சி இருக்கும். அந்த பட்டம் விடுற காட்சியில் அந்த பட்டம் போய் மாட்டிக்கிறோம். அப்போ வந்து இவர் சப்பானி போய் அதை எடுத்துகிட்டு வருவார். சப்பானியோட நடை வந்து ஒரு விதமாக இழுத்து இழுத்து நடப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் அந்த இழுத்து நடக்கிறதுக்கு இளையராஜா ஒரு மியூசிக் போட்டிருப்பார். அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அந்த செந்துருப்புங்கிறது அப்படி ஒரு ஹாண்டிங் டியூன் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை ரொம்ப நாள். அதையும் இளையராஜா தான் இது பண்ணார். ஸோ இளையராஜா மிகப்பெரிய பேக் போன். நீங்கள் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து முதல் முறையாக நான் எங்கள் ஊர் திருவிழாக்களில் நான் அந்த கூத்து பார்த்துருக்கேன். அந்த கூத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக ஒரு சினிமாவில் உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புதிய வார்ப்புகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு சீனில் அந்த கூத்து வரும். அந்த கூத்து வந்து அப்படி ஒரு டெம்போவை கிரியேட் பண்ணும். இப்போ வந்து இந்த காந்தாரா மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி, இது வந்து 80s ஆரம்பத்தில் வந்த படம் புதிய வார்ப்புகள். இப்போ கேட்டாலும் அந்த கூத்து வந்து பருத்தி வீரனில் ஓப்பனிங்கில் ஒரு கூத்து வரும் பார்த்தீங்களா, அது மாதிரியான அதுக்கெல்லாம் முன்னோடியாக அந்த கூத்து இருக்கும். அதை வந்து இளையராஜா அவ்வளோ அற்புதமாக அந்த படத்தில் யூஸ் பண்ணிப்பார். ஸோ இளையராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய பலம். அது வந்து அவர் பாரதிராஜாவே பல இடங்களில் சொன்னது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச என்னுடைய திரைப்படங்கள்லேருந்து தவிர்க்க முடியாத ஆளுமை இளையராஜா. அதில் இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி இவர் வந்தார். வந்து இவர் வரும்போதே இவங்க 3 பேருக்குமே மிகப்பெரிய ஒற்றுமை என்னென்னா, அவங்களுடைய முதல் படைப்பிலே அவங்க உச்சத்தை தொட்டவங்க. இவர் 16 வயதில் உச்சத்தை தொட்டார், அவர் அன்னக்கையில் உச்சத்தை தொட்டார், இவர் பொன்மாலை பொழுதுல தன்னுடைய உச்சத்தை தொட்டவர் வைரமுத்து. ஸோ 3 பேருடைய காம்பினேஷனுங்கிறது, 3 பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்கிறது அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் வைரமுத்தோட வரிகள் வந்து அந்த எங்கள் ஊர் அந்த மண்மனத்தோடு இருக்கும். அதுக்கு வந்து இளையராஜாவோட மியூசிக், இவருடைய விஷுவல் இதெல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு போட்டி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு இவங்களுடைய இது. 3 பேரும் வந்து இப்படி அமைகிறது ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர் காம்பினேஷன் இது. அந்த ரேர் காம்பினேஷன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இல்லாமல் போயிடுச்சுன்னு வைங்க. பட் அது இல்லாட்டியுமே கூட இவங்க 3 பேருமே தனித்தனியாக ராஜாக்கள் தான். அதில் வந்து நமக்கு சந்தேகமே இல்லை. பட் இளையராஜாங்கிறவரை தவிர்த்துட்டு நம்ம பாரதிராஜா யோசிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பாரதிராஜா வந்து கிழக்கு செம்மையில் வந்து ஏஆர் ரஹ்மான் வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அது இளையராஜா வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரிஜினாலிட்டி மியூசிக் இருக்குல்ல, அது ஏன்னா அவர் அங்கே இருந்தவர், அந்த பாடல்களோட வளர்ந்தவர். என் இசையை கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்தவர் பாரதி ராஜான்னு ஏஆர் ரஹ்மான் இப்போதான் சொல்கிறாரு. இல்லை அதுவும் ஆக்சுவலாக அதுவும் வேறு விதமான ஒரு மியூசிக் தான். அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கிழக்கு செவியில வந்து வைரமுத்தோட லிரிக்ஸில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு, வேற ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் இளையராஜாவோடதுன்றது அது என்னென்னா நம்ம கேட்டு பழகினதுனால என்னவோ. நீங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு இதில் வந்து புதிய வார்ப்புகளில் அந்த சிம்பனி ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதில் புதிய வார்ப்புகளில் அந்த இதயம் போகுதே பாடல் இருக்கு இல்லையா, அந்த இதயம் போகுதே பாடலை பற்றி இளையராஜா சொல்கிறார். அது வந்து அவர் ஒரு சிம்பனியோடைய நோட்டில் இருந்தால் அதை அவர் தூங்குறதா பேட்டியில் சொல்கிறார். அந்த மேடையிலே அதை சொன்னார். அந்த இதயம் போகுதே பாடல் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த படத்துலலாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரியான நுவான்சஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி பாலச்சந்திர படங்களை கொண்டு வந்து பார்த்துருக்கோம். அப்போ தான் இதயம் பேசுகிறது குங்குமம் மாதிரி பத்திரிகைகள்லாம் அறிமுகமாக இருக்குது. இவங்களுடைய காதலுக்கே அதை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. நீ இதயம் கொடுத்தா தான் நான் குங்குமம் கொடுப்பேன் அப்படின்னா டைலாக் இருக்கும். அந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, அது அப்புறம் காதலர்களுக்கு இடையிலான அந்த துள்ளல், இதெல்லாம் வந்து புதிய வார்ப்புகள் ஒரு நல்ல படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டான மியூசிக். அதில் அந்த தந்தனம்னு ஒரு, நான் முதல்ல அது ஒரு சிம்பனின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வெறும் பெண் குரல்களை வச்சே ஒரு கூட்டிசைவா ஒரு சேர்திசை மாதிரியான ஒரு மியூசிக்கை வந்து இளையராஜா கொடுத்துரு. திரு சுகுணாதிவாக், நேரடி அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்னு கேட்டபோது ஒரு முறை இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்னு அவர் மறுத்துட்டார். ஆனால் அரசியல் ரீதியான செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல அவர் தொடர்ந்து திரு பாரதிராஜாவுடைய பங்களிப்பு இருந்தது. ஈழம் சார்ந்த விஷயங்கள்ல, ஐபிஎல் போட்டிக்கு எதிரான போராட்டம், காவிரி சார்ந்த விஷயங்கள்னு அவர் தொடர்ந்து கருத்துக்கள் சொல்வதோ தங்களுடைய நேரடி பங்களிப்பு மூலமாக அவர் அரசியலை அவர் வெளிப்படுத்திட்டே தான் இருந்திருக்கார். எப்படி அதை பார்க்கலாம்? கண்டிப்பாக வந்து பல பேர் வந்து தனக்கு ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்கிறதே வந்து மறைக்க தான் விரும்புவாங்க.
அது ஏதோ ஒரு பிரச்சனையாகும், அல்லது தனக்கு தொழிலை பாதிக்கும், அல்லது தன்னுடைய இமேஜுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். பாரதி ராஜாவுடைய அரசியல் கருத்துக்கள் சரியா தப்பா அப்படிங்கிறத விமர்சனத்துக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எந்த காலகட்டத்திலையும் தயங்கியதே கிடையாது. அதை அவர் இவங்களுக்காக இப்படியான ஒரு கருத்து, அவங்களுக்காக அப்படியான ஒரு கருத்து அப்படின்லாம் அவர் சொல்லலை. அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஒரு இதுதான் சரி அப்படிங்கிறது, குறிப்பாக தமிழ் அடையாளம் அப்படிங்கிறத அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தார். தமிழ் தேசியம், ஈழம் அப்படிங்கிற 2 விஷயத்தை தொடர்ச்சியாக மீனவர்கள் பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான விஷயங்களை அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அது ஒரு வகையில், ஏன்னா இது ஒரு படைப்பாளி, அவருடைய திரைப்படங்களும் நிறைய அரசியல் வந்திருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் திராவிட சினிமாக்கள்ல இருந்து வேற ஒரு ஃபார்ம் தான் அவர் எடுத்தார். ஆனால் திராவிட சினிமாக்களுடைய நீட்சி அவர்கிட்ட இருந்தது. வேதம்புதி இது படமாக இருக்கட்டும், அலைகள் ஓய்வுதலை படமாக இருக்கட்டும், இப்போ அடையாளங்களை அறுத்தறிவது அப்படிங்கிறது ஒரு படங்களை தொடர்ச்சியாக இருந்தது. தாலியை அறுத்தறிவுங்கிறது கிழக்கு சீமையிலே படம். அந்த கிழக்கு சீமையிலே படம்ங்கிறதுல எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக கடைசியில் அந்த ராதியை தாலியை கழட்டி போகிறதா இருக்கட்டும், அல்லது இதில் அலைகள் ஓய்வுதலில் பூணூலை கழட்டி போகிறதா இருக்கட்டும், அது மிக முக்கியம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வைரமுத்துனுடைய பாடல், இளையராஜா வைரமுத்து கேட்டதுக்காக சொல்கிறேன், உண்மையிலேயே பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் உள்ள உறவுங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு மாதிரி. எப்போ அவங்க அடிச்சுக்குவாங்க, எப்போ சேர்ந்துக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. தொடர்ச்சியான ஒரு டிராவல் இருந்தப்போ தான் திடீர்னு சண்டை போட்டு இடையில தேவநாதன் மரகதமணி வேற இசைக்கு போனார், திருப்பி அவரோட சேர்ந்து எண்ணுயிர் தோழன் கொடுத்தாரு, திருப்பி ரகுமான்கிட்ட போனார், திருப்பி அப்படின்னு. சிறு வயதுல நாடகங்களுக்கு இசை போட்டதுல தொடங்கின நட்பு அது. வைரமுத்துவுமே என்னன்னா, வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள் மிக முக்கியமானதுன்னா, இப்போ இளையராஜா நம்ம சொல்றப்ப கிராமத்து இசை அப்படின்னு நம்ம சொல்றப்ப, அதுக்கு முன்னால கிராமத்து இசையே இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லா இசையும் பாடலும் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்துடைய இசைக்கருவிகள், அதனுடைய தாளம் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்த மாதிரி பாரதி ராஜா சொலவடைகள், பழமொழிகள் எல்லாவற்றையும் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால பட்டிக்காடா பட்டணமா நிறைய கிராம படங்கள் வந்தாலுமே அந்த ஒரு மொழியை கொண்டு வந்ததுல மிக முக்கியம். அது பாடல்களையும் வைரமுத்து கொண்டு வந்தார். முதல் மரியாதையில் இருக்கக்கூடிய அந்த பூங்காட்டு திரும்பமால இருந்து அது அதே மாதிரி அலைகள் ஓய்வுல பார்த்தீங்கன்னா 2 பேர் லவ் பண்றாங்க, 2 பேர் வேற வேற சாதிங்கிறது. அந்த 1000 தாமரை முட்டுக்களை அதுல கல்வடியும் பூக்கள் தங்கள் காம்பை மறக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். தன்னுடைய பொதுவாக வேறுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அந்த பூவோட காமம் மறக்கும். இவர் ஒரு சாதி, அவங்க வேற ஒரு மதம், அதை மறக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னொன்று காதலை சித்தரித்தது இருக்கு இல்லையா, அது என்னன்னா காதலை ஒரு பக்கம் ஒரு ஃபேண்டசி இருக்கும். பாரதிராஜா பத்தி பேசணும்னா நம்ம அந்த தேவதைகளை விட்டுட்டுலாம் பேசவே முடியாது. எல்லா பாட்டிலையுமே அந்த வெள்ளையுடைய தேவதை மறக்கும். இன்னொரு பக்கம் எளிய வாழ்க்கையா இருக்கும். அதாவது அவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்கறனா கூட அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதான் கொடுப்பாங்க. கடலோர கவிதைகள்ல சங்கு எடுத்துட்டு சத்யராஜ் கொடுப்பாரு. முதல் மரியாதையில் என்னன்னா, அவங்க 2 பேருக்குள்ள அதை காதல்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, ஒரு மீன் குழம்பு தான் அவங்களுக்கு இடையிலான ஒரு இதே நேசத்தையே கடத்தும் அப்படின்னு சொல்லலாம். இதுல அலைகள் ஓய்வுதலை படத்துல காய்ச்சல் வர்றதுக்கான ஒரு டெக்னிக்கெல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்படியான வெங்காயம் வைக்கிறது, வெங்காயத்தை எடுத்து கக்கத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. திருமிகு ஒரு வெகுஜன ஊடகத்துல கருத்தம்மா போன்ற பெண் சிசுக்களை சார்ந்த ஒரு அடர்த்தியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது ஒரு கலைஞனுக்கான முக்கிய சமூக பொறுப்பினுடைய ஒரு முக்கிய அம்சம். இது எங்கிருந்து எடுக்கிறார் இந்த கதைக்களங்களை? எதனுடைய பிரதிபலிப்பு அந்த திரைப்படங்கள்? அவருடைய ஊர் சார்ந்தது. உசிலம்பட்டியில அப்போ இன்னும் அதெல்லாம் ஒரு பத்திரிகை செய்தியா நம்ம படிச்சிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய தாக்கத்தை கருத்தமா ஏற்படுத்தினது. அதாவது அதற்கு முன்பு வரைக்கும் இந்த ஸ்கேன் பண்றதுல நம்மளுக்கு ஆனா பெண்ணா சிசு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். ஆனா இந்த படத்தினாலன்னு இல்லை, அப்போ தொடர்ந்து உசிலம்பட்டி, அந்த தேனி, அந்த மாவட்டங்கள்ல இந்த பெண் சிசு கொலை அதிகமா இருக்குது அப்படின்னு தெரிய வந்த பிறகு அந்த சட்டம் வந்தது. ஆனா அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப மிகப்பெரியது, எல்லாரையும் பேச வச்சது. எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த அந்த கருத்தம்மா படத்தை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு படத்தை பார்த்து மனம் மாறுவாங்களா, ஒரு படத்தை பார்த்து சமூகம் மாறுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்வியா நம்ம முன் வச்சோம் அப்படின்னா, குழந்தை திட்டம் கூட அதற்கான நீச்சின்னு சொல்லலாம். ஆமா, அப்போ மாறுவாங்களான்னு கேட்டா அந்த படம் நம்ம ஒரு சிறந்த ஒரு உதாரணமா நம்ம எடுத்து வைக்க முடியும். எல்லாரோடையும் உரையாடி இருக்கு அந்த படம். நிச்சயமா எல்லாருடைய மனசையும் போய் இப்படிலாம், இப்போ அது தவிர வேறு மாவட்டங்கள்லயோ வேறு மாநிலங்கள்லயோ இப்படியெல்லாம் நடக்குதா, அதுவும் தமிழ்நாட்டுல இப்படி நடக்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது நடக்குதுன்னு சொல்றது முக்கியம் இல்லை, அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, ஏன் நடக்குது, அதனுடைய சாதக பாதகமும் சேர்த்து சொல்றது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு பெண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது திருமணம் ஆற வரைக்கும் உள்ள சிக்கல்கள் இத்தனை இருக்குது, அதனால இதை இப்படி பண்றாங்கன்னு சொன்னார்ல, அதுதான் அதுல முக்கியமானது. அந்த பெண் குழந்தை படிச்சு மருத்துவராக ஆகுது, அந்த பெண் குழந்தை தான் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவிற்கு சிகிச்சை பண்றாங்க அப்படின்னு அவர் எடுத்து வச்சார்ல. பெண்களை நீங்க படிக்க வைங்க, அந்த பிள்ளைங்க நல்லா பாத்துக்கும், அந்த வீட்டுல இன்னொரு பெண் குழந்தை பெரிய ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க தான் முழு குடும்பத்தையுமே நடத்துவாங்க. அப்போ பெண்கள் இல்லாம ஒண்ணுமே இல்லை, பெண்கள் தான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கறத அவர் சொன்னார்ல, அந்த அதுதான் ரொம்ப எனக்கு முக்கியமான ஒன்றாகப்படுது. அவரோட இந்த படம் இல்லை, நீங்க எந்த படம் எடுத்துக்கிட்டாலும்
இப்போ கிழக்கு சீமையிலேயே எடுத்துக்கிட்டாலும் ராதிகா அவர்களுடைய கதாபாத்திரம் அமைதியாவே இருக்கும், முதல்ல இருந்து பேச தயங்குற ஒரு கதாபாத்திரமா இருக்கும். ஆனா கடைசியில வெடிக்கும். நான் இறந்து போகும்போது உன் தங்கச்சியா தானே இறந்து போவேன், அவர் மனைவியா இறந்து போக மாட்டேன்னு அந்த கலட்டி போடுறது இருக்குல்ல, ஒரு சொத்துக்கு தானே நீங்க இவ்வளவு அடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒண்ணு, அதை சொல்றதுக்கு அவர் அவ்வளவு நேரம் அந்த கதையை வந்து கொண்டு வர்றாரு. அவருடைய பெரிய பலம் அப்படிங்கிறது, ஒரு விஷயம் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய அத்தனை நீச்சியம், அதனுடைய சாதக பாதகம் எல்லாத்துக்குமே முதல் மரியாதையிலும் ஒருத்தருக்கு வந்து இன்னொரு பெண்ணோட ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதனுடைய சாதகம் எப்படி இருக்கும், பாதகம் எப்படி இருக்கும், ஊர் எப்படி பேசும், அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அதற்கு ஒரு முடிவுன்னு ஒன்று அவர் எடுத்து வைப்பார். திரு ஜீவா, உங்களை போன்றவர்கள் திரைத்துறைக்குள்ள வரணும், என்ன செய்யணும் அப்படின்னு திரு பாரதிராஜாவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு, நீட் மாதிரி எந்த அறிவு கெடுபடியும் வேண்டாம், தேடல் உள்ளவன் கண்டடைவான், அவன் கையை ஊனி அவனே காலை ஊனி மேலே வருவான் அப்படின்னு அவர் சொல்றார். இன்றைய இளைஞர்கள் பாரதிராஜாவிடமிருந்து பெற்றுக்கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னு கருதுறீங்க முக்கியமானதாக? இல்ல, பாரதி ராஜா போன்றவர்கள் வந்து அவர் வந்தபோது என்னெல்லாம் தடை இந்த சினிமாவில் இருந்ததோ அதை எல்லாத்தையும் உடைத்தார். அதனால அவர் நீட் போன்ற விஷயங்கள் மட்டும் இல்ல, எல்லா அடக்குமுறைக்கும் எதிராக தான் இயல்பா சிந்திப்பார். அவர் எந்த ஒரு கட்சியும் சித்தாந்தத்தையும் சார்ந்தவராக காட்டிக்கொள்ளல. ஆனா அவருடைய படங்கள் இயல்பாக அரசியல் பேசியது. காரணம், அவர் மண் சார்ந்த அரசியல், தன் மக்கள் சார்ந்த அரசியல், தன் தெரு சார்ந்த அரசியலை பேசினார். பேன் இந்தியா மாதிரி போலித்தனமான விஷயங்களை பிலிம் மேக்கிங்கிற மாதிரி போலித்தனத்துக்குள்ள போல அவர் படைப்புகளை உருவாக்கினார், தன் வாழ்வியல் அனுபவத்தை படமாக்கினார். இது அவர் எவ்வளவு, அதாவது வேற ஒண்ணும் இல்ல, மெட்ராஸ்னு பா ரஞ்சித் இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடியே எண்ணுயிர் தோழன் அவர் எடுத்துட்டாரு. அது பாரதிராஜாவுடைய படம் தான். எண்ணுயிர் தோழனும் மெட்ராஸும் ஒரே கெட்டு கதை தான். எண்ணுயிர் தோழனை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவர் ரொம்ப அனாவசியமா பண்ணியிருக்காரு. பெண் விடுதலையா இருக்கட்டும், சாதி ஒழிப்பா இருக்கட்டும், திராவிட அரசியலா இருக்கட்டும், மொழி உணர்வா இருக்கட்டும், வடவர் எதிர்ப்பா இருக்கட்டும், இதையெல்லாம் ஒரு திராவிட கட்சியின் குடையிலிருந்து செய்யல, இயல்பாகவே அந்த உணர்விலிருந்து அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ப இந்த படைப்பு, அதுதான் நான் சொல்றேன், ஒரு படைப்பாளி என்பவன் தன்னுடைய அனுபவத்தை சினிமாவாக்கணும். இன்னைக்கு இயக்குனர்கள் எல்லாருமே ஒரு இல்லூஷன் வேர்ல்டுக்குள்ள போறாங்க. கொரியா சினிமால இருந்து எடுக்கிறோம், நாங்க அங்கிருந்து எடுக்கிறோங்கிறனாலே உஸ்லம்பட்டி, ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் எல்லாம் கதையே இல்லையா? மதுரையிலையும் வடசென்னையிலையும் ராயபுரத்திலையும் காசிமேட்லையும் கதையே இல்லையா? அப்போ பாரதி ராஜாவின் இழப்பு என்பது நேட்டிவிட்டி, நமது மண் சார்ந்த கதைகள், அதுதாங்க உலகத்தரமான கதைகள். ஹைப்பர் லோக்கல் கதை தான் உலகத்தரமான கதைகள். அப்படிதான் ஃபாரின்ல எடுக்கிறாங்க, கொரியால எடுக்கிறாங்க, ரஷ்யால எடுக்கிறாங்க, அரபு நாடுகள் எடுக்கிறாங்க, ஈரான்ல எடுக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழர்களுடைய வேதனையை பற்றி எடுக்காம, தமிழர்களின் சாதிய சிக்கலை எடுக்காம, குடும்ப அமைப்பில் உள்ள ஆணாதிக்க சிக்கலை பற்றி எதுவுமே எடுக்காம, கற்பனையா இவர்கள் ஒரு கஞ்சா உலகம், போதை உலகம், 100 பேரை கொலை பண்றது, 1000 பேரை கொலை பண்றது மாதிரி இன்னைக்கு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல இயக்குனர்கள் அல்லது புதிதாக அரசியல் பேசுபவர்கள் அனைவரும், பாரதி ராஜாவின் திரைப்படங்களில் இருந்து நீங்கள் சினிமாவும் கற்றுக்கொள்ள வேண்டும், அரசியலும் கற்றுக்கொள்ள வேண்டும், மொழி உணர்வையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் வந்து இந்த பெப்சி தொழிலாளர்கள் இஷ்யூ வந்தப்ப ஸ்டெண்ட் மாஸ்டர் எடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னா என் ஊர்ல நடக்கிற சண்டைய என் ஊர்க்காரனை வச்சுதான் நான் எடுக்க முடியும். அந்த வேட்டியும் பட்டா டிராயரோட அவன் அடிச்சு புழுதி காட்டுல சண்டை போடுற மாதிரி கட்சி எடுக்கிறதுக்கு எனக்கு ஸ்டெண்ட் மாஸ்டர் தேவையில்லை, ஸ்டெண்ட் யூனியன்ல இருந்து ஆள் தேவையில்லைன்னாரு. அப்ப எந்த அளவுக்கு சினிமாவை வந்து வாழ்வோடு வாழ்வியலோடு நெருக்கமா பார்த்திருக்காரு அந்த கலைஞன்கிறத. நன்றி நன்றி நன்றி. சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைவேறு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்